லாதன் மேலே உடம்போலே மகன் எந்த ஊரில் இல்லையே, எங்கே இருக்கான்? கூடாத கூட்டாளியோடு இருக்கான், சேராத ஆட்களோடு சேர்ந்துருக்கான், பணம் சம்மந்தமாக நிறைய பேர்கள்ட்ட கை நீட்டிட்டான். இப்படி ஒரு விஷயத்தில் அவனுடைய கம்பெனிக்குள்ளேயே சிக்கலை உருவாக்கிக்கிட்டான். இதனால் இப்போதைக்கு அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அதில் அகப்படாமல் காப்பாற்றி இந்த சிக்கலை நீக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு. பையன் 2 பொண்டாட்டியோடு வாழக்கூடிய ஒரு யோகம் உடையவன். அப்படி ஒரு யோகம் அவனுக்கு இருக்குது. அதை எப்படி சமாளித்து வண்டியை ஓட்டலாம்ங்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால் ஒரு 3 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நான் பக்குவம் பண்ணி தரேன், உள்ளைக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த அப்படி தைரியமாக மீட்டி தந்துடுவேன். போ, சந்தோஷமாக. கர்மசாமிக்கு பேங்கில் என் டாக்குமெண்ட் லாக்கில் இருக்குது. பேங்கில் டாக்குமெண்ட் இருக்குது. யாருக்குப்பா இருக்கு? பேங்கில் லோன் போட்டு வச்சுருக்கான். யார் வச்சுருக்கான்? எந்த டாக்குமெண்ட்டா இருக்கு? கால் வந்துட்டு வா. யாரு கூட இணங்குன? வஞ்சனை செஞ்சவங்க கூட இணங்குனேன். அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரு உரிமையான டாக்குமெண்ட்டை கொண்டு நீ லாக் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ அது போலீஸில் கேஸ் ஆனாலும் கூட மீட்ட முடியாத நிலைமையில் தவிக்கிறேன். எப்படியாவது அவன் மூலமாக அது பலனு கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போ சந்தேகத்துக்குரிய கேள்வி. ஆனால் உனக்கு டாக்குமெண்ட்டை நான் வெளியாக்கி தரணும், அவன்கிட்ட அந்த அமௌண்ட்டை நான் பெறவும் செய்யணும். இந்த ரெண்டையும் நடத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அந்த வாழ்க்கையை பற்றி தான் நான் அங்கேருந்து பார்த்தேன். அது சேர்ந்து இனிமையாக வாழக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் குறைவு இருக்குது. புரியுதா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னைய தனியை சந்தி. பௌர்ணமிக்கு முதல் என்னைய பார். ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு அப்படியா வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் யாருப்பா நடத்துகிறா? வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில். என்னடா வண்டி வச்சுருக்கிற நீ? கார் வச்சு என்ன தொழில் நடத்துறியா? அப்படியா? டிரான்ஸ்போர்ட்டா? ட்ராவல்ஸா? வெரி குட். கால் ஒன்று. ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? அப்படியா? சரி, கால் ஒன்று சொல்லலாம். சிரிக்கின்றான் அவன் சிரிக்கின்ற. என்னப்பா வேணும்? 2 வாரம் கேட்டுக்கலாமா? வீட்டை முடிச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன். பையனுடைய விஷயத்துக்கு தை மாதத்துக்கு பிறகு என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன். அதுக்கு முன்னால் நீ அவங்ககிட்ட சில வார்த்தைகளை விடக்கூடாது. நிதானமாயிரு, உன்னை எதிர்த்து பேசுவான். கவலைப்படாத, அடக்கி தாரேன். கொண்டு சேர்க்குறேன். கர்மசாமி பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? பக்கத்தில் உட்காரு, கண்ணை முடிக்கா.
நிமிந்து பாரு என்னைய. உன் பொண்ணை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? போதுங்களா? வரக்கூடிய தை மாதம் கூட்டு போவான். நீ வைகாசிக்குள்ளே நகை நட்டெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை உனக்கு தந்துட்டேன். வெற்றி அடைவாய். இப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா அப்படியா அப்படியா? தோட்டம் துறவு ஊர் பற்றி கேட்க வந்தது யார்? தோட்டம் என்ன தோட்டம் வச்சுருக்கேனே? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கா நீங்கள்? வாங்க. உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பக்கத்தில் வாங்க. எட்டி இருந்தால் எப்படி? நான் உங்கள் கிட்டே இருக்கேன் தெரியுமா? உங்கள் தோட்டத்து எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேன். உள்ளுக்கு இறங்கின உடனே இடதுபுறம் போனோடனே தண்ணீர் கிடக்கிற இடம் நீர்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ அதில் தண்ணி சரியாக இல்லை. உண்மையா? ஆனால் அந்த விஷயத்தை போய் நான் தெளிவாக பார்க்கிற பொழுது உங்கள் தோட்டத்தால் விவசாயம் சம்பந்தமான விஷயமும் சில மனிதர்களால் இடைஞ்சலும் இப்போதைக்கு சச்சரவு நடந்து கொண்டு இருக்குது. இதிலிருந்து உங்களை நான் விடுதலை ஆக்கி தரணும். ஒரு வீடும் கேள்விக்குரியதாக ஆகி பிரச்சனைக்குரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே சாமி கும்பிடுவோம், உங்கள் சாமி உள்ளே வர மாட்டேக்கு. அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இவையெல்லாம் தீர்த்து தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. யார் அது? யார் செல்வி? அது நம்ம உமா. சரி, கரெக்டு. அதனால் இந்த விஷயத்தை ஜெயிச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? மருமகா போய் சத்தம் விடாத, கண்ண முடி. உன் சொல்ல கேட்டு நாங்கள் ஏயா இருக்கணும்? நீ என்ன என் புருஷனுக்கா நீ எழுதி வச்சிருக்க சொத்தை? எப்பா என் புருஷனுக்கா எழுதி வச்சிருக்க? என்னைக்கு நீ எழுதி வைப்பியோ அன்னைக்கு நான் ஊரோட ஒத்து வாழுவேன். புரியுதா? காலில் வந்துட்டு வா. இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி மனதை திருத்தி தாரேன். மனநிலைகளை தெளிவாக்கி ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கா. உன் ஆயுள் காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக்கிருந்தேன். வா பக்கத்தில். பத்திரத்தில் எதுவும் கையெழுத்தை போட்டு கொடுத்து இழிச்சு வாங்கினா ஆயிடாத. யார் கேட்டாலும் கொடுக்காத. போ. கர்மசாமிக்கு அப்படியா? என் பிள்ளை என்னையை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எங்களை தேடியும் வரணும். யாருப்பா அது? வச்சா அதை அங்கே வச்சுருங்க. எங்கம்மா போயிட்டான் உன் பிள்ளை? எங்கே போயிட்டான்? எதுக்கு போயிருக்கான்? கால் வந்துட்டு வா. போடு. முருகா பூன்னு வாடுதம்மா, அதன் சோடி பூவே தேடுதம்மா. வாணே, நல்லா இருக்கியா? என்ன வேலை பார்க்குற? பக்கத்தில் வா. பையன் 2 வருஷமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கையில் இருக்குது. அதில் லேடிஸ் ஃப்ரெண்டும் உண்டு. எதுவும் தப்பாக நினைப்பியோ நான் சொன்னேன். இப்போ தோளில் கையை போட்டு அப்படி பெங்களூரில் குளிராக இருக்குன்னு போயிருக்கான். அதனால் அவன் அதை வாழ்க்கையாக ஆக்கிடுவானா ஜாலியாக ஆக்குவானாங்கிறது முடியலை. பையை கட் பண்ணி கொண்டு வரணுமா இல்லாட்ட ஓகே பண்ணிக்கிடுவோமா? காலில் விட்டுருவா. இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு நினைக்கிங்களா? தம்பி எங்கே காணலை? அதானே அப்பா. உன் உள்ளத்தை பார்த்தேன். உன் மகன் ஏற்கனவே உன்கிட்ட அதை தெரியப்படுத்தியிருக்கானே. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ என்ன செய்யணும்? அவனை கொண்டு வரணும்.
அவன் ஜோடியாக வந்துட்டான்னா என்ன செய்யறது? ஜோடியாக தான் வாரேன் அப்படின்னு சொல்லுதான். என்னடா செய்வான்? அப்படியா? 2 பேரும் கண்ண முடி உட்காருங்க. இவன் ஜோடியாக கூட்டு வரும்னு நினைக்கா, அவள் கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்கிறா. முதல்ல உன் மகனை வீட்டுக்கு கூட்டு வரேன், அதுக்கு பிறகு அந்த சம்மந்தம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெளிவு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா மகிழ்ச்சி ஆயிரு, சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாங்க போங்க. கூட்டம் ஓவர், சமாளிக்கிறது கஷ்டம். அக்கா நல்ல காலில் விடலக்கா, காலில் வந்து கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும்ல. எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால். உன் பொண்ணை பார்த்தேன், கணவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தில் அவளுக்கு குறை இருக்கு, புரியுதா? அதனால் அவள் வாழ்க்கை இப்போ பிரிவான மனநிலைகளில் வேதனையுற்று ஒரு தெளிந்த விடை கிடைக்காமல் இப்பொழுது துடித்து கொண்டு இருக்கிறாள். அதனால் இதை தொடர்ந்து சேர்த்து வைக்கணுமா அல்லது என்ன விடை வேணும்? கால உழுத்துவான். கால அவகாசம் இருக்கு. ஒரு பொருளை விற்க வேண்டும் என்ற நிலைகளும் இருக்கிறது, புரியுதா? ஆனால் பங்குனி மாதத்துக்கு உட்பட உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கடன் அடைச்சி தரத்துக்கு வழியை வகுக்கிறேன். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். இந்தா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலவுமாக இருப்பாய். வெற்றி. கர்மசாமிக்கு பச்சைக்கர வேட்டி வஸ்திரதானம் செய்தவன் கால் ஒன்று வரலாம். யாருப்பா ஜெபா? நீ இருக்கணுமே தெரியல, நீ பேசுறது மட்டும் தான் கேட்க எனக்கு. அண்ணா இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டுவாங்க. நடராஜா யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் போகிற வழியில் ஒரு சிவாலயம் இருக்குது. என்ன அங்கே உள்ளே இருக்க நடராஜ பெருமாள். என்ன நிற்கிறீங்க? ஏன் உட்கார மாட்டீங்களா? நடராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நீ. ஏம்னா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி உன் உள்ளம் கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நல்ல வாழ்வை நிலைத்து காட்டுவதற்கு அவருடைய அனுக்கிரகம் தேவை. அதை வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த வழக்கில் உனக்கு வெற்றி வேணுமா, நீதியான பங்கு வேணுமா? உனக்குன்னு எழுதி வச்சது எனக்கு தான், அதில் அவர் தலையிடக்கூடாது என்பது உன் கருத்து, அவ்வளோதானே? இந்த 3 மாதத்தில் உனக்கு அவருக்கும் பிரச்சனை ஆக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருப்பா. அப்படியா? சரி. கற்பராயன் ஒரு சாமி வராரு, எங்கேப்பா இருக்காரு? அப்படியா? அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? காலில் வந்துட்டு வாங்க. உன் பேரனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லா இருக்குது. ஆனால் 1.5 மாதம் கழித்து அவன் இங்கே வந்துட்டு போக போகிறான். சரிண்ணா? அவனுக்கு வேறு என்ன செய்யணும்? கரெக்டாக 1.5 மாதம் அங்கே வந்துட்டு போன பிறகு ஒரு கம்பெனிலேருந்து அவனை கூப்பிடுவாங்க. ஒரு பெரிய கான்ட்ராக்டில் அவனுக்கு இடம் கொடுத்தாச்சு, அந்த வேலையை வாங்கி தரேன், போட்டு கொடுத்தா போதுங்களா? காலில் விட்டுவான். வேற என்னப்பா வேணும்? இருப்பான். வெற்றியை தரேன். தொழிலில் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருப்பாய். அதே கோயம்புத்தூர் எல்லை என்னுடைய தொழில் தடைப்பட்டு என் பணம் நஷ்டமாயிடுது கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வாப்பா.
என்னடா தொழில்? இவருக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. நல்ல விடலையா, உன் மனசு சாமிகிட்ட போகவே இல்லை. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் ஸ்தாபனம் டல்லாக இருக்கிட்டு இருக்கு. இடத்துல எதுவும் கோளாறு நடந்து போச்சா அல்லது இடமாற்றம் தேவையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? ஆனால் இப்போ நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்களும் நஷ்டமாகி தொழிலை மீண்டும் புதிய பொருள்களை வாங்க முடியாத ஒரு தடைகளும் நடந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகத்தால் மாறுபாடு நடந்திருக்கு அப்படி என்பது உண்மை. அதை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. செஞ்சது தப்பு தப்பு. கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா? எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க யாரும் இருக்கீங்களா? கோயம்புத்தூர். என்னப்பா? பொதுவாக கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்மந்தமாக வரலாம். பூமாலையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. யாருக்குண்ணா கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். வாடா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ள ஸ்ரீசக்கர நாயகியாக அன்னை ஆதி பராசக்தியினுடைய சொரூபம் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. 3 ஆண்டு காலங்கள் வீட்டில் மங்களகரமான காரியங்களுக்காக எந்த முயற்சி செய்தாலும் அத்தனையும் தடையாக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய தொழிலில் வெற்றி இருந்தது போல் இப்பொழுது இல்லாமல் பல லட்சங்கள் நஷ்டமும் மனவேதனையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு குழப்பத்திலையும் இப்போ இருப்பீங்க. நடக்கா? கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. இந்த பையனுக்கு வைகாசி மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம். ஆனால் அவனுடைய கழுத்தில் நாகம் சுற்றி இருக்குது. அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. புரியுதா? அதில் அவனுடைய மன அலைகள் நம் பக்கம் இணங்காத நிலைகள் உண்டு. அதை திருத்தி தெளிவு பண்ணி தரேன். அதான் அவன் மன அலைகள் சரியில்லைன்னு சொன்னேன். என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு போங்க, நான் ஜெயிக்கிறேன். பக்கத்தில் கோவை ஹோட்டல் வச்சுருக்கவன் யாருப்பா? ஹோட்டல் 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 என்னடா ஹோட்டல் வச்சுருக்கிற? புரோட்டாவா சாப்பாடாடா? ரெண்டுமே வச்சுருக்கியா? கட்டிக்காரம்ல. அப்போ கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. ஆ 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே தொழில் ஸ்தாபனத்தில் நஷ்டமும் இழக்கக்கூடிய நிலைமையும் நடந்து போச்சு. உண்மையா? நிறைய கடன்களும் பல லட்சங்கள் இழப்பும் நடந்து இப்போ வேதனையோடு இருக்கிற. அதனால் அடுத்த தொழிலை என்ன செய்யலாம்ங்கிற ஒரு சிந்தனையான முடிவு எடுத்து அதுக்கு பண உதவியும் இல்லை, சரியான நேரங்கள் வந்துருச்சா இல்லையாங்கிற குழப்பமான நிலையில் நீ உட்கார்ந்துருக்க. தை மாதத்துலேருந்து தொழிலை ஆரம்பிச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, வெற்றிகரமாக நடப்ப. மீண்டும் ஹோட்டலே தொடங்கு, ஜெயித்து வா. அந்த பணத்தை வாங்கி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யாருன்னு கேட்டு பார்ப்போம். சரி, கரெக்டு. ஓகே.
யார் பேரில்? கால் வந்துட்டு வா. கோயில் எங்கே இருக்க? கோயம்புத்தூரில். கோவில் எங்கே இருக்க? கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்கு போகிற தெருமுனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்க, கொஞ்சம் மேலே ஒரு சின்ன கொடைக்கோபுரம் மாதிரி சாமியெல்லாம் வச்சு கும்பிட்ருக்காங்களே, காலில் வந்துட்டு வா. முடிஞ்சு போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மனைவி மேலே பதிவாக இருக்கக்கூடிய அந்த வழக்கு உன் பக்கத்தில் சாதகமாக தான் நடக்கும், பிரச்சனை வராது. அதே மாதிரி இழந்து போன பணங்களையும் மீட்டித்தாரேன், தொழிலையும் நடத்தித்தாரேன். வேறு என்னடா வேணும்? வெற்றியாக்கி தரேன். இந்த பணத்தை கொண்டு வை, லட்சமாக வரும். ஓடு, நல்லா ஓடு. சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை. வந்தாச்சா? என் பிள்ளைக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா, கால் வந்துட்டு வரலாம். அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழுமிடம். இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரலாம். வீட்டு கட்டவரைக்கு போய் பார்த்தேன். கருப்பசாமியுடைய எல்லை அந்த ஏரியாவில் இருக்க உங்கள் பகுதியில். இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் உடல்நிலை பற்றியும் ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. நிறைய பணங்கள் நஷ்டமும் தொழில் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளையை உயிரோட காப்பாற்றி எந்த வரி வேதனை இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கி, அந்த ரெண்டு வரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். பிரிவு இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். வரக்கூடிய தை பொங்கலுக்குள்ளே காசு பணம் வந்து சேரும். எல்லாம் வெற்றியாகி என்னை காண்பாய். ஆனந்தமாக வருவப்பா. அதே சிவகங்கை எல்லை கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு பேர் வந்துருக்கீங்களா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆமாம், காளியாத்தாவுடைய எல்லை அந்த ஏரியாவில் இருக்குது. உண்மையா? உன்னுடைய இடம் 2.5 ஆண்டு காலங்களாகவே வில்லங்கமும் மனவேதனைக்குரியதும் சில பிரச்சனைகளை இழுத்து வச்சுருக்கு. போலீஸ் கேஸ் வரக்கூடிய அளவுக்கு குழப்பங்களும் நடந்துருச்சு. உண்மையா? இதற்கிடையில் நமக்கு சப்போர்ட்டாக கடவுள் ஒருத்தன் தான், மனிதன் யாரும் இல்லை. அதனால் அதை ஜெயிச்சு உனக்கு வில்லங்கெல்லாம் ஆக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்ன வேணும்ப்பா? மகனுக்கு அந்த வேலை கிடைச்சாச்சு. லஞ்சம் கொடுக்காத, நான் வாங்கி தந்துட்டேன். சந்தோஷமாக இரு, போ. கருப்பசாமிக்கு அதே சிவகங்கை எல்லை தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாக்கா? உனக்கு சரி, நீ போல கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சுட்டானா? நல்ல காலில் விழலை. என்ன நீங்கள் நினைக்க? நல்ல சாமியை கும்பிட்டுவாங்க. வரலாம், வா. அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி. என்ன வீட்டுக்குள்ளே மாரியம்மா வாராள, கும்பிடுவியா? நல்ல அக்கினி சட்டி எடுப்பீங்களா? கால் வந்துட்டு வா. ஏய், போன ஆஃப் பண்ணிட்ட, தூரத்து கேரிடா. போத்தியா? நீ பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலாத்தா, வா. மகனுக்கு என்ன செய்யணும்? ஏய், நில்லாங்க. அப்படி என்ன செய்யணும் பையனுக்கு? சொன்னா வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? உன்னுடைய பையனுடைய உடம்பை ஒரு ஆவி வந்து தொடுது, அதான் நில்லுன்னு சொன்னாங்க. புரியுதா? எல்லோரும் விடிய காலம் 5 மணிக்கு வச்சு அவன் 11 மணிக்கு எழுந்திப்பான். நைட்டில் தூங்குடான்னு சொன்னால் பேன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையான குழப்பத்தில் இருக்க? நீ கால் வந்துட்டு வா.
ஓடுவியா நீ? பக்கத்தில் வா மகளே, ஓடி வா. இந்த கனியை அறுத்து சாறு பிழிஞ்சு அவனை குடிக்க சொல்லிட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்க சொல்லு. பௌர்ணமி அன்னைக்கு அவனுடைய போட்டாவையும் கொண்டு வா, அவனையும் கூட்டு வா. கனி யாவுமா இருக்கணுமே. இந்த கனியை எப்படி பிடிப்ப? இது வச்சு கும்பிடுறதுக்கு இந்தா காசு பணத்தோடு ஆனந்தமாக இருக்கு. பிள்ளைக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன். மங்களமாக இருக்க வைக்க. போய்ட்டு வா. பௌர்ணமிக்கு வந்து சேரு. ஓ கருப்பசாமி, அதே சிவகங்கை ஆம்பளை பையனை பற்றி கால் வந்துட்டு வணக்கண்ணே. சரி வணக்கண்ணே. முடிஞ்சுதா? வா. உன் பையனுக்கு காலில் ஒரு அடையாளம் இருக்காமலா? என்ன அடையாளம் அது? எங்கே வர? சரி காலில் வந்துட்டு வா. வரலாம் மகளே, ஓடியா. 2025 அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையும், தொழிலும் அமைச்சு தரேன். அந்த இடத்துலேருந்து அவனுக்கு விசா வரும். நீ கவலைப்படாத. ஜனவரிக்கு பிறகு தான் நடக்கும். ஆமாம், அதை நான் தீர்த்து தரேன். தெளிவாரு, கவலையப்படாத. ஜனவரி 22க்கு மேல் வெற்றி அடைந்து வருவாய். அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கையும் அமையும், ஆனந்தமாக இருப்பாய். கருப்பசாமிக்கு மாங்கல்ய பாக்கியத்தில் தடை இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா மாங்கல்ய பாக்கியத்தில் தடை? கால் வந்துட்டுவாங்க. ஓங்காரத்தின் தத்துவமே தாரக பிரம்மமே. அந்த காலத்தில் 4 தலைமுறைகளுக்கு முன்னால், இன்றைக்கி 2 சொந்தமா? 4 தலைமுறைகளுக்கு முன்னால் மண்ணில் குதிரை கணக்க, குதிரைனா என்னது, குலுக்கை தாலி செஞ்சு அதில் அந்த காலத்தில் வயசான கேடு கட்டைகளை உள்ளே தூக்கி வச்சு விளக்கேற்றி பூமிக்குள்ளே புதைச்சிருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்ட 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் வம்சத்தில் அப்படி ஒரு ஜீவனை அடக்கம் பண்ணாங்க. 120 வயசு 110 வயசு ஆனவுடனே இயலாமை வந்துடும், சாக மாட்டாங்க. அதை உள்ளுக்கு வச்சு அந்த காலத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் வரலாற்றில் சிந்துவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்பீங்க. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் மொஹஞ்சதாரோ கரப்பா, சிந்துவெளி நாகரிகம் போன்ற நாகரிகங்களை பற்றி வரலாற்றில் படிக்கும் பொழுது புதையுண்டு இருக்கக்கூடிய குதிரைகளுக்குள் மனித ஜீவன் அடக்கமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சிந்துவெளி நாகரிகம் இந்தியா முழுக்க எல்லா பக்கமுமே பரவி இருந்துச்சு. ஏன், நம்ம புளியரியில் கூட இருந்துச்சு. தெற்க தட்சிணாமூர்த்தி கோயில், கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் அதுக்கு தெற்க இருக்க வயக்காடுகள் எல்லைகளுக்குள்ளே நிறைய இது அப்படி புதைச்சி இருந்துச்சு. இப்படியெல்லாம் வந்து ஒரு சில இது இருந்துச்சு. அதில் ஜீவமுக்தி அடையாத ஒரு ஆத்மாவாக வந்து பிறந்தது தான் உன் பையன். அந்த பையனுடைய வாழ்க்கை இப்போ இல்லற வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட குழப்பமும் உறவினர்களால் பிரச்சனையும் பகையும் வந்துருக்கும். அதில் சில பெண்ணுடைய சாபங்கள் ஏற்பட்டு இப்போ அவன் மனசு பாதிக்கப்பட்டு நிறைய கேள்விக்குறியான குழப்பங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பாவத்தை நீக்கி உன் பிள்ளைக்கு நான் மாங்கல்யத்தை எடுத்து தரேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் அவன் போட்டாவோடு என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். இந்தாப்பா நிறைய பணம் வர வேண்டியதுக்கு வர வச்சு தரேன். திருவாரூர் எல்லை, திருவாரூர் பால் இருக்குது. எப்பா இல்லைப்பா, என்ன அவசரம்? பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. பால் வியாபாரம் யார்? பால் வியாபாரம் கால் ஒன்று சொல்லலாம். ஐயன் மலையை நாடி மயில் நிற்குதாம். அண்ணன் அவசரப்பட்டுட்டேனே, நல்ல காலை விழுத்து வா. ஐயா உந்தல் அருளை நாடி என் மனம் நாடுதாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், ஒரு கேஸை அடித்து தந்துட்டேன். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அதையும் சமரசமாக பேசி முடித்து வெட்டியாக்கி தந்தால் போதுமா? போதுங்களா? வீட்டு சுகம் இல்லாமல் இருக்குது. அந்த உடல்நிலைகளையும் நல்லாக்கி தரேன், உன் தொழிலையும் வளமாக்கி தரேன். ஒரு தொழிலே ஒன்றுமே நல்லா வண்டியும் ஓட மாட்டேங்குது. இன்னும் 20 நாள் டைம் இருக்குது, ஏன் ஆத்திரப்படுற? துவைச்சி புளிஞ்சு காய போட்டு தூய வெள்ளையாக ஓட்டி தரேன். இப்படி ஜெயிச்சு வாப்பா, நல்லா இருக்கு. அதே ஆரூர் எல்லை, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது, என் உடல்நிலையும் மாறிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்?